Okay. Salam Dubai. This is Martin West. Feroz பேசுறேன். இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எப்பயிலுமே இருக்கிறது. பட் இப்போ என்கிட்ட நிறைய பேர் அதை டிஸ்கஸ் பண்ண வருவாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்க இயர்லி 1 லேக் கட்டுங்க. அப்புறம் வந்து ஒரு 2 பிரேக் கொடுத்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 20 வருஷத்துக்கு 1 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. நிறைய பேர் சொல்றது இட் சவுண்ட்ஸ் குட், நீங்க 4% தான் சொல்றீங்க, அது இருந்தா கூட எங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குதாமா. நேற்று ஒரு நண்பர் வந்து என்னை மீட் பண்ண வந்தார் சென்னையில. அப்போ அவர் சொன்ன விஷயம்தான். 2003லங்க அவர் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்காரு. அன்னைக்கு அவங்க அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி மந்த் எவ்ரி இயர் நீ 10,000 rupees கட்டு. ஓகே, 20 வருஷத்துக்கு கட்டு. அவர் கட்டிருக்காரு அப்படின்னா பாத்துங்க, அது 18 இயர்ஸ்க்கு கட்ட சொல்லிருக்காங்க. 2002 இயர்ஸ் முன்னாடி அது வந்து இதாயிருக்கு, ஸ்டாப் ஆயிருக்கு. அகெயின் 2 இயர்ஸ் பேக் பாஸ் கொடுத்துட்டு இந்த வருஷத்துக்கு 10,000, நெக்ஸ்ட் 20 வருஷத்துக்கு வந்துருக்கு. ஓகே, வருஷத்துக்கு 20,000, ஒரு வருஷம் பிரேக் கொடுத்து 20,000 கொடுத்துருக்கேன் ஃபார் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்ட். முதல்ல என்ன நடந்திருக்கு, அவர் கட்டிட்டாரு 20 வருஷமா, கிட்டத்தட்ட 2003 to 2022 வச்சுக்கோங்க, 22 வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு, வருஷத்துக்கு 10,000 கட்டியிருக்காரு. இப்போ என்ன பண்றாங்க, உங்களுக்கு 2 வருஷம் பாஸ் கொடுத்துட்டு இந்த வருஷத்துல இருந்து 20,000 கொடுக்குறாங்க. 20,000 அது கொடுத்துட்டு இந்த 10 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 லேக் கையில் போய் கொடுக்குறாங்க. சிம்பிளுங்க அது. அவர் 18 வருஷத்துக்கு வருஷத்துக்கு 20,000 என்னன்னு பார்த்தேன். ஓகே, கட்டினது. இப்ப அவருக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னா, கட்டினதை திருப்பி கொடுக்க போறாங்க நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். தட்ஸ் ஆல். அது இல்லாம அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 லேக் கொடுக்க போறாங்க. அப்போ இது எத்தனை வருஷம் இது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ் போயிடுச்சு. நெக்ஸ்ட் 30 வருஷத்துல போட்ட பணத்தை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அது இப்ப இவர் எப்ப ரியலைஸ் பண்றாருன்னா, அன்னைக்கு அந்த மந்த்லி இயர்லி அந்த அமௌண்ட் வருது, 20,000 வருதுங்கிறது அவருக்கு ரொம்ப பெருசா இருந்திருக்கு. ஓ, இப்ப நம்ம 10,000 கட்டுறோம், 20 இயர்ஸ் கழிச்சு வருஷத்துக்கு வந்து 20,000 நம்ம கைக்கு வருது, அது இல்லாம அது முடிச்ச உடனே 1 லேக் கொடுக்க போறாங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இன்ஃபிளேஷன்ல அவருக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் என்கிட்ட சிரிச்சுட்டே சொல்றாரு, சார் எனக்கு அன்னைக்கு ரொம்ப பெருசு சார் அது, இன்னைக்கு இந்த 20 இயர்ஸ் கழிச்சு இப்ப இந்த வருஷம் ஒரு 20,000 கொடுத்துருக்காங்க, இதை ஒரு 10 வருஷம் கொடுத்தாங்கன்னா நான் போட்ட பணம் சார் 2 லேக்ஸ் சார். அவரே சொல்றாரு 2 லேக்ஸ் சார், அதெல்லாம் முடிஞ்சவொடனே 1 லேக் கொடுக்குறேங்க சார். இது என்ன சார் இப்படி இருக்கா, நீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல, அன்னைக்கு ரொம்ப பெருசா இருந்து அதுதான் இன்னைக்கு பண்றாங்க. அன்னைக்கு வந்து உங்களை வந்து 10,000 கட்ட சொன்னாங்க, இன்னைக்கு 1 லேக் கட்ட சொன்னாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். இனி எவ்வளவு வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி 20 வருஷம், இந்த அமௌண்ட் கைக்கு வந்து சேர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். தட் இஸ் 30 இயர்ஸ். 30 வருஷத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கே அவருக்கு அந்த அமௌண்ட் போர் அடிக்குதுன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதை கால்குலேட் பண்ணி பார்த்தாருன்னா அவருக்கு என்ன இருக்கும். இந்த 11 வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, பாத்துங்க, இன்னிலே 11 இயர்ஸ் கழிச்சு 1 லேக்ங்கிறது என்ன உங்களுக்கு. திஸ் இஸ் வாட் இப்போ அவங்க சொல்ற, நீ 1 லேக் கட்டு, அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ 1 லேக் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, அந்த இன்ஃபிளேஷன்ல அந்த மணியோட வேல்யூ என்ன இருக்குன்னா, that's a peanut. This is what I am telling you. The art of investmentல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமாங்க, ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த மணியை கண்டுபிடிக்கிறது. நிறைய நண்பர்களுக்கு அங்கதான் வந்து இருக்கும். ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த மணி, தட் இஸ் த மோஸ்ட். அதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கிறத விட ஓரளவுக்கு நம்மளால வந்து யோசிச்சு பார்க்கணும்.
5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பண்ணோம், அப்ப 10 வருஷம் கழிச்சு நம்மளோட இந்த வருமானம் என்னவா இருக்கும், இந்த சேவிங்ஸ் என்னவா இருக்கும். இதனாலதான் வந்து எனி ப்ராடக்ட்ஸ் நீங்க யோசிக்கலாம். பட் எந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த மணி அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி காட்டுங்கிறது தெரிஞ்சாலே போதும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ். அது ஈக்விட்டியை தவிர எதுவுமே கிடையாது. ரொம்ப முக்கியம் அதுல சீப் காஸ்ட். இதே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த ஈக்விட்டியில தான் போடுறாங்க. ஆனா என்ன பண்ணிடுறாங்க, காஸ்ட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஆவரேஜா வந்து 12% காஸ்ட் போயிடுது. 8% மட்டும் மார்டாலிட்டி சார்ஜஸ் போயிடுச்சு. அதுல என்ன நிக்கும்னா ஒண்ணுமே நிக்காது. அதனாலதான் the most important thing in the investment is that calculating the future value of the money. அது தெரிஞ்சாலே நம்ம சக்சஸ் ஆயிடும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.